அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ராமன் மேல் அன்பு வைத்த என் மனமும் உனக்கு புரியவில்லையோ என பரதன் தன் தாயிடத்தில் பேசுதல். பாடல் எண் 860. அறிவோலும் ராமனிடம் அன்பு கொண்ட என் மனமும் தெரியாமல் போனதுவோ, தீய ஆசையின் மனத்து கரி தீங்கால் உன் மூளை கரை தீங்காய் நின்றதுவோ, பரிகசித்தே என இனிமேல் பாரும் பாவி என்றிடுமே. இதுவே 860வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அறிவோலும் ராமனிடம் அன்பு கொண்ட என் மனமும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அரி என்கிற நாராயணனை போன்ற ராமனாகிய என் தமையனிடம் பெரும் அன்பு கொண்ட என்னுடைய மனமும் கூட தெரியாமல் போனதுவோ, தீய ஆசையின் மனத்து உனக்கு தெரியாமலே போய்விட்டதோ. ஒருவேளை உன்னுடைய உள்ளத்துள்ளே இருக்கக்கூடிய தீய ஆசை என்கிற அந்த பேராசையின் மனத்தினால், அந்த மனத்தின் உள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணத்தின் காரணத்தால் கரி தீங்கால் உன் மூளை கரை தீங்காய் நின்றதுவோ. கரி தீங்கு என்கிற நன்மையை மறைத்து தீமையை மிகுக்கின்ற தன்மை கொண்ட தன்மையுடன் உன்னுடைய மூளையானது கரை என்கிற குற்றம் மிகுந்த தன்மையுடன் விளங்கியதோ. அவ்வாறு அதன் காரணத்தால் தான் ராமன் மேல் பெரும் அன்பு கொண்ட என்னுடைய உள்ளமும் உனக்கு தெரியாமல் போனதுவோ. பரிகசித்தே என இனிமேல் பாரும் பாவி என்றிடுமே. நீ செய்த தீய செயல்களுக்கு நானும் கூட உடந்தை என்று எண்ணி இந்த உலகமும் கூட என்னை இனிமேல் பெரும் பரிகாசம் செய்யும். என்னை எள்ளி நகையாடி குற்றவாளி என்று என்னை கருதும். அவ்வாறு கருதக்கூடிய இந்த உலகம் பாவி என்று என்னை குற்றம் சுமத்துமே. அவ்வாறு இந்த உலகமே குற்றம் சுமத்தும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே என்று பரதன் தன் தாயிடத்தில் கேட்டான். இதுவே 860வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 861வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.